எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் அந்த டோமினிக் சார் தான் தேங்க்ஸ் பண்ணணும். வழக்கமாக எல்லாரும் டப்பிங் பண்ண கொடுத்துட்டாங்கன்னா அது அதர் லாங்குவேஜ் பண்ணுறப்போ 4 லாங்குவேஜஸ் ஸ்டேட் படத்தை தாண்டி அதர் லாங்குவேஜில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லிப்சிங் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் டிசைன் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல் மாறக்கூடாது. இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணிட்டேன். மோர் தென் ஒரு 100 படத்துக்கு மேலே பண்ணிட்டேன். 30 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். இந்த படத்தில் மட்டும் இவரோட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வாய்ஸ் டப் பண்ணி கொடுத்தேன். வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு என்னோட இவ்வளோ படங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, இல்லை பாலா இது எனக்கு வேறு மாதிரி வேணும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் என்ன வேணும், என்ன கேட்குறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுக்கும் நான் ஒரு வாய்ஸ் போட்டு கொடுத்தேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டு என்ன தெரியல, திடீர்னு மாற்றணும் பாலா அப்படின்னாரு. நான் சொன்னேன், மொபைலில் பார்த்துருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், டப்பிங் தியேட்டரில் பார்த்தா அதோட ஃபீல் கிடைக்கும். ஆக்சுவலாக தீபக் அசோசியேட் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அப்போ பார்த்துட்டு ஓகே, ஸோ அந்த பேஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் வேணும் பாலா. அவர் கேட்குற ஃபீல் எப்படி இருக்குன்னா, இவங்களுமே கல்யாணி பிரியதர்ஷனுமே எப்படின்னா லிப் ஓப்பன் பண்ணாமல் ரொம்ப செட்டில்டா அப்படி எனக்கு அந்த ஃபீல் வேணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மணிரத்னம் சார் ஃபீல். டயலாக்கு புரியணும், ஆனால் புரியக்கூடாது, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ இது எல்லா கேரக்டருமே எனக்கு அப்படி வேணும். ஸோ நஸ்லினுக்கு அப்படி பண்ண முடியாது. நஸ்லின் வந்து ஓப்பனாக பேசுகிற கேரக்டர். அவங்க கல்யாணிக்கு மட்டும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அது திரும்ப ரீடப் பண்ணேன். அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க, ரீடப் பண்ணி கொடுத்தா பயங்கர ஹாப்பி. நாட் ஓன்லி தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே அவருக்கு பிடிச்சிருந்தது.